மணக்க மணக்க மசாலாவ வறுத்து, அரைச்சு கொஞ்சம் கூட ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ணாம செய்யக்கூடிய இந்த காரசாரமான பெப்பர் சிக்கன் மசாலா அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். நான் சொல்ற மாதிரி மட்டும் அப்படியே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஜீரகம், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 காஞ்ச மிளகாவ வறுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. இத நீங்க பல்கா ரெடி பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 10, 15 சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர், க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/4 கேஜி அளவுக்கு சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற அளவு 1/4 கேஜி சிக்கனுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறையா செய்ய போகிறீங்கன்னா அளவுகளை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சிக்கன் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பிரியாணி, பரோட்டாக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.